சேரும்போது ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, பொது பேரில ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அப்போ யார் புதுசா சேர்றாங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் நேரா போய் பேசுறாரு. மத்த கட்சிக்காரங்களை வந்து ஒமிட் பண்ற மாதிரி, அதாவது அவாய்ட் பண்ற மாதிரி. இது எப்படின்னா, நாங்கள்லாம் ஸ்டேஜிலே நிற்கிறோம், எங்களுக்கு தெரியாதது 1/4 கிலோமீட்டரில் இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு தெரியுதா? தெரியல. இல்லை எங்களுக்கு தெரியல. டிவியில் என்ன காட்டுறாங்க, அவர் யார்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு காட்டுறாங்களா? மீட்டிங் முடிஞ்சு கீழே இறங்குறப்ப ஒவ்வொருட்டையும் எவ்வளோ அன்பாக உபசரிக்கிறாருன்னு காமிக்கிறாங்களா? அதனால் தயவு கூர்ந்து தவறான தகவல்களை பத்திரிகைகளும் கொடுக்கக்கூடாது, தொலைக்காட்சியும் கொடுக்கக்கூடாது, மக்களும் நம்பக்கூடாது. பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு, நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, தமிழ் மொழி இவைகளை மிகவும் நேசிப்பவர். நம்முடைய செங்கோலை வரலாற்று பிரபலத்தை ஏற்படுத்தியவர். அதனால் தோக்குறது உதவிங்கிறதுனால பிரதமரை பற்றி அவதூறு பேசுகிறதுங்கிறது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒவ்வொரு தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடைய பெயரை ஞாபகம் வைத்து பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்களுக்கும் போய் எவ்வளோ கூட்டணி தலைவர் இருக்காங்க. தமிழகத்தில் வந்து பெயரை சொல்லி ஒவ்வொருவரையும் கூப்பிடுவது என்பது தமிழகத்தின் மீது அவர்கள் காண்பிக்கின்ற நம்பிக்கையும் அன்பும், அதற்குத்தான் அது எடுத்துக்காட்டு என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேவையில்லாத பேச்சுக்களை பேசி தேர்தல் நேரத்தில் வாக்கு வங்கிக்காக மக்களை ஏமாற்ற நினைத்தால் தமிழக மக்கள் திமுகவிடம் இனியும் ஏமாற தயாராக இல்லை.